ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்கள்லேயே மிகவும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. நவக்கிரகங்களில் சந்திரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான கிரகங்கள். இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னா அது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாள் என்று சொல்லலாம். இந்த 2024 ஆவணி மாத அமாவாசையானது செப்டம்பர் 2ஆம் தேதியானது வரப்போகுது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும், என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, ஆவணி மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு கடக ராசிக்காரங்களுக்கான விதி மாறுதலை பார்க்கலாம். அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. அமாவாசை வரக்கூடிய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திதி தர்ப்பணம் போன்ற முறைகளை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். மற்ற நாட்கள் நாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் அமாவாசையில் கண்டிப்பாக சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணும். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அமாவாசைங்கிறது நிறைய பேர் ஒரு சாதாரண நாள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே அமாவாசை இந்த பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். ஸோ அமாவாசையில் நாம் குறிப்பிட்ட சில விஷயங்கள் பண்ணும்போது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக இருக்கும். அதனால் முதல்ல ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை சொல்கிறேன். ஆவணி அமாவாசையுடைய சிறப்பும் இந்த சிறப்பான நாளில் கூடுதல் பலன் பெற உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வரக்கூடிய இந்த ஆவணி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது. இந்த நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் பன்மடங்கு நற்பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தரும் என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது. மேலும் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டால் நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது. இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக செப்டம்பர் 2ஆம் தேதி வருது. இந்த அமாவாசை அந்த அளவுக்கு புண்ணிய பலன்களை தருவதாக இருக்கிறது என்று ஜோதிடர்கள் கருதுகிறாங்க. மேலும் இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு பரிகாரம் என்பதை தான் நான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு முதல்ல சொல்ல போகிறேன். இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. காரணம் என்னென்னா, 5 கிரகங்களுடைய ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அமாவாசை வருவது தான். சனி பகவான் மகர ராசிலையும் அதிலும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் மீன ராசியில், சந்திர பகவான் கடக ராசியில், சூரிய பகவான் சிம்ம ராசியில், புதன் பகவான் கன்னி ராசியில், இந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த அமாவாசை வருது. அதனால் இது ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. மேலும் கிரகங்கள் சொந்த வீடு, ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெஷலு. செவ்வாய் பகவான் கூட ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது இந்த அமாவாசையில் சிறப்பு. சுக்கிரனோ சந்திரனோடு இணைந்து காணப்படுறாரு. எனவே இந்த நிகழ்வில் வரக்கூடிய இந்த அமாவாசை மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களை வழிபடுவது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில தானங்களை உங்கள் ராசிக்கு ஏற்ப செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா பலன் அபரிவிதமாக கிடைக்கும். அப்படி உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கடகராசியில் சுக்கிரனை ராசிநாதனாக சந்திரனும் இணைந்திருக்கிறது மிகவும் சிறப்பான அம்சம். இதனால் பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் சந்ததிக்கு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அமாவாசை என்று வழிபாடுவது நற்பலன்களை கொடுக்கும். கூடுதலாக இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானமும் வேண்டுதலும் பன்மடங்கு பலனை கொடுக்கும். உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் பச்சரிசியை தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. பச்சரிசியோடு வெல்லமும் சேர்த்து கொடுத்தால் மிகவும் நல்லது.
எப்போதும் தானம் தரும்போது 16 பேருக்கு கொடுப்பது என்பது விசேஷம். இயலாதவங்க சக்கரை பொங்கலை செய்து அதை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்த பின் பக்தர்களுக்கு விநியோகம் இந்த நாளில் செய்தீங்கன்னா நன்மைகள் நிறைய நடைபெறும். அதனால் கடகராசிக்காரங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ கடகராசிக்காரங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு பரிகாரம் என்ன செய்கிறது, இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு சூரியன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்றாரு. இதன் காரணமாக உங்களுடைய நிதி நிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண போகிறீங்க. அப்புறம் உங்களுடைய செயலில் நிறைய மாற்றத்தை காண முடியும். பயணங்கள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் இனி உண்டாகும். தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு நிதிநிலையில் சாதகமான சூழலும் வாய்ப்புகளும் பெறுவீங்க. மொத்தத்தில் இந்த ஒரு ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலைவிதி முற்றிலும் மாறப்போகுது. பங்கு சந்தை ஓக வணிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபங்களை பெறலாம். நீண்ட காலமாக வீடு மன போன்ற சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு திட்டமிட்ட உங்களுடைய முயற்சி அத்தனையுமே நிறைவேறும். இந்த டைம் உங்கள் மனதில் ஒரு விதமான ஆற்றலும் உற்சாகமும் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சில மனக்குழப்பம் ஏற்படலாம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் பேச்சில் நிதானம் இருந்ததுன்னா அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். தேவையற்ற பேச்சால் சூடான விவாதங்கள் ஏற்பட வழி இருக்குது. அதனால் தேவையற்ற பேச்சை குறைத்துக்குங்க. நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படுங்க. அதுதான் இந்த டைம் ரொம்ப முக்கியம். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு ஆவணி அமாவாசைக்கு பிறகு நிறைய பலன்கள் கிடைக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெயினாக ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுக்காக நிறைய ஜங்க் ஃபுட்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா உடலுக்கு ஜங்க் ஃபுட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ரொம்ப அன்ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு இந்த டைம் கிளைமேட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம். ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஜங்க் ஃபுட்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு கூட படிப்பில் ஆர்வம் காட்டணும், விளையாட்டில் ஆர்வம் காட்டணும். விளையாட்டில் ஆர்வம் காட்டும்போது விளையாட்டில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. படிப்பில் ஆர்வம் காட்டும்போது படிப்பில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆர்வம் காட்டணும், நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டணும். எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். ஸோ இந்த டைமை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொண்டர்கள் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பணிகள் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான பணிகளை அவங்கக்கிட்ட கேளுங்க. அதாவது இதை எனக்கு முடிச்சுதா அப்படின்ட்டு உங்களுக்கான பணிகளை அவங்கக்கிட்ட கேளுங்க. அப்படி கேட்கக்கூடிய பணிகள் எல்லாமே உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நடிக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். கலைத்துறையில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்கள் ரசிகர்களை ஹாப்பியாக வைத்துக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய ஏற்றிறக்கமான பலன்கள் பார்க்க இருக்கிறீங்க. இந்த ஏற்றிறக்கமான பலன்களை பார்க்க இருக்கிறீங்கிறதுனால அவசரப்படக்கூடாது. அதுவும் பொருளாதார ரீதியாக அவசரமே படக்கூடாது. ரொம்ப நிதானத்தோடு செயல்படணும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு கிளம்புவதற்கு முன் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு செல்வது நன்மை தரும். இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கடகராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பயனடைங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல்
புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.